Hi friends, welcome back to Mama's Vibha. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து நிறைய வந்து தண்டால் புடலா விருந்து செய்ய போறேன். அது ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன்லாம் கொடுத்துருந்தீங்க. எல்லாமே எங்களுக்கு ஓகே தான். எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்ம வந்து பொறுமையா போய் எல்லாத்தையும் ஒரே டைம் போயிட்டு செக் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறது வீடியோக்குள்ள பேசுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே எலெக்ஷன் வர வரைக்கும் எலெக்ஷன் இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற கொஸ்டின் மார்க் நிறைய பேருக்கு போயினே இருக்கும். ஈகரா அதை வெயிட் பண்ணி பார்த்துனே இருப்போம். யாருக்கிட்ட எதை பேசுறாலும் இந்த டாபிக்கா தான் இருக்கும். காலையில இருந்து ஒரு 2 பேர்கிட்ட பேசினா 2 பேருமே இதே டாபிக்கே தான் பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. பட் இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் திங்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கெஸ் பண்ண இவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு லாஸ்ட் இயர்ல நம்ம சொன்னோம். கன்ஃபார்மா இவங்கதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் இவங்களா இருக்குமோ, ஒருவேளை இவங்களா இருக்குமோ, ஒருவேளை இவங்களா இருக்குமோ, 2 தான். இவங்களா அவங்களா அப்படிதான் இருக்குது. அந்த 2 பேருமே கன்ஃபார்ம் பாத்தீங்கன்ற. ஆம், ஒருவேளை இவங்களா இருக்குமோ, ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரியே இருக்குல்ல. மண்டை கொட்டச்சலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4ஆம் தேதி காலகாலத்துல எல்லாரும் எத்தனை மணிக்கு இது பண்ணுவாங்க? காலையில இருந்தே ஆரம்பிச்சிடுவோம். 7 o'clock இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் கவுண்டிங். அரௌண்ட் ஒரு 11 o'clock வரும்போது 11 o'clock ஆயிடும். 4 o'clock பார்க்கும்போது கால்வாசி போயிருக்கும். யார் லீடிங்ல இருக்கு? நாளை காலையிலே எழுந்து டிவி ஆன் பண்றோம். யாரு 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 அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்பியா நீ? ஆமா, அதெல்லாம் ஒரு 10-11 மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் யாரு அப்படின்றது. அப்போ ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து ஒரு 6 நாளில் பீகாரில் எலெக்ஷன் வருமாமா. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கருத்து கணிப்பு போடுவாங்களாமா. தமிழ்நாடு, கேரளா, ஒரு சில இடத்துலலாம் இப்போ எலெக்ஷன் நடந்ததில்ல, பாண்டிச்சேரி அதெல்லாம் எலெக்ஷன் நடந்ததில்ல. அந்த கருத்து கணிப்பில் வந்து 90% பர்ஃபெக்டாக இருக்குமாமா. அதுவும் எல்லாமே கருத்து கணிப்பு தான், எதுவும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. பர்ஃபெக்ட் வந்து 4ஆம் தேதி தான் தெரியும். என்னப்பா பண்ண போறப்பா? பல்லி கோபியா? காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று கூட்டு செய்ய போறேன். இப்போதான் அந்த மூடிட்டு வந்தேன், ஓடி போய் உடனே திறந்து நிற்கிறேன். பொண்ணு மாதிரி எடுக்க வேண்டியதா இருக்கு, பொண்ணு மாதிரி போக வேண்டியதா இருக்கு. இப்போ ட்ரை ஃபிஷ் நிறைய செய்யறேன். நேற்று வாங்கிட்டு வந்தல ட்ரை ஃபிஷ். நீ என்னதான் 1000 செஞ்சாலும் அந்த வாசம், நான்வெஜ் வாசம் இல்லாமல் உள்ளே இறங்காது அவ்வளோவா. ஸோ அதனால் ஏதாவது உன்னோட ஒரு டிஷ்ஷை கூட நீ கட் பண்ணிட்டு ட்ரை ஃபிஷ் கொஞ்சம் செஞ்சுட்டு. நேற்று வாங்கினல ட்ரை ஃபிஷ்ஷு, ஆனால் உனக்கு நெத்திலி ஒழுங்காகவே செய்ய வர மாட்டேங்குதுப்பா. உங்கள் அக்கா கிட்ட கொடுப்பேன் நெத்திலியா, அது மாதிரியே கரெக்டாக முரட்டாக செஞ்சு கையில் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிறு பருப்பும் இந்த என்ன பருப்பு பருப்பு தெரியல, பிங்க் பருப்பு டேஸ்டாக தான் இருக்குது. இந்த பிங்க் பருப்பு மான்தூர் தாளா மைசூர் தாளா ஏதாச்சும் நாங்கள் இது பேர் மைசூர் தால் தான். ஓகே, அதை வாஷ் பண்ணிட்டு கூட்டு தான் வைக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கூட்டு செஞ்சு. ஆமாம், கூட்டு கருவாடு ட்ரை ஃபிஷ் கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் இறங்கும். இல்லைன்னா இறங்காது, வேஸ்ட் பண்ணுவோம். காலிஃப்ளவர் சில்லி வேண்டாமா? பரவாயில்ல, கட் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட். அப்போ கோவக்காய் வதக்கல் வேணாமா? அப்போ கோவக்காய் வதக்கல் பண்ணிவிடு. காலிஃப்ளவர் சில்லி வேணால் கட் பண்ணி. காலிஃப்ளவர் சில்லி தான் வந்து இமீடியட்டாக செய்கிற நிலமையில இருக்கு. சரி ஓகே, அப்போ கோவக்காய் சில்லி கட் பண்ணிட்டு கருவாடு செய். சாப்பிட்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்ப்பா, உனக்கு ஏற்ற மாதிரி நீ செஞ்சுக்க கூடாதுப்பா. நீயும் ஒழுங்காக சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். அப்புறம் நைட்டு அதை சாப்பிட்றதுக்கு 65 வாங்குன்னுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சௌ கூட்டு நம்ம வீட்டில். ஏன்னா இப்போ நீர் சத்து காய்கறிகள் தான் நிறைய சேர்த்துக்கணும். வெயில் காலம் பயங்கரமா இருக்குமாமா.
அதனால இதெல்லாம் நம்மளால தனியா கொடுத்தா சாப்பிட முடியாது. ஆனா இந்த வெயில்ல இன்னைக்கு போட்டோம்னு வைங்களேன், அவ்வளோ பெரிய பப்பாளியை கட் பண்ணி தின்னு இருந்தோம். பப்பாளி ஒரு நாளைக்கு சாப்பிடலாம்ப்பா, டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடறதுனால தப்பு கிடையாதுப்பா, புரியுதா? ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணி முடியும், அப்புறம் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கூட்டுல என்ன போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் சவு, ஓகேவா, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தக்காளி, அதுக்கப்புறம் சிறுபருப்பும் அந்த பிங்க் பருப்பும், உப்பு. என்ன பண்ண வேலை முடிஞ்சிச்சு. நீ பாரு இப்ப கூட செவடங்காதுல சங்கு ஊத்துற மாதிரியே உட்காந்துக்கிற பேரு. என்ன வேணும்? என்ன சொன்னேன் நானு? என்ன வேணும்? ட்ரை ஃபிஷ்ஷுங்க. ட்ரை ஃபிஷ்ஷா? ஏன்பா நீ அதை செய்ப்பா, எல்லாம் இறங்காதுப்பா எனக்குலாம். சரிண்ணா, அப்ப இது வேண்டாமா? இது தேவையில்ல, நீ கோவக்காவை கட் பண்ணு, எதை வேணா கட் பண்ணு. இதெல்லாம் சும்மா ஒரு அப்பதான் கிடுன்னு வெஜிடேரியனும் இறங்கும் உள்ள, இல்லைன்னா இறங்காது. டென்ஷன் ஆக்காத, எல்லாமே டென்ஷன் ஆகிடும். என் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் டென்ஷன் ஆகும் இதெல்லாம் பார்த்ததுனால. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது, ஒரு மாடுக்கு வந்து அப்படியே பச்சை பச்சைன்னு இருந்தா எப்படி கண்ணுக்கு தெரியும், அந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஐ டோன்ட் லைக். இதுக்கு மாட்டு தீவனத்தை சாப்பிட்டு போயிடலாம். அதுல கூட சிக்கனை கட் பண்ணி போடு, மட்டனை கட் பண்ணி போடுன்னு சொல்லுவேன். ஆப்பா ஏத்துக்குச்சுப்பா, பஜ்ஜி போண்டா மிக்ஸு. ஆனா நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாலும் அதெல்லாம் ஒரு 4 வாய் தான், அதுக்கு மேலெல்லாம் சரி ஏதோ செஞ்சு வச்சாச்சு அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம், புரியுதா? நீ லாஸ்ட் டைம் செஞ்சல, நாங்கள் விரதத்தில் இருக்கும்போது 40 டேஸ்க்கு சூப்பராக இருந்தது. இருந்தாலும் ஒரு 4 பீஸு, 5வது பீஸ் எல்லாம் சரி ஏதோ வேறு வழி இல்லை அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், எந்த விஷயம் செஞ்சாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ கூட நீ பேர் சொல்ல நீ இப்போ இந்த ட்ரை ஃபிஷ் மட்டும் செய்யல, எங்கள் அப்பா தூக்கி அடிக்கிற மாதிரி அடிப்பேன் எல்லாத்தையும். நீ எல்லாம் பார்த்துருக்கணும் அப்போ எங்கள் அப்பாவை. ஒரு முட்டை இல்லைன்னா தட்டு பறக்கும் தெரியுமா? ஐயோ ஆனால் தயவுசெய்து வேகாதப்பா, வேணாப்பா. ஒன்றும் முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணு, இல்லைன்னா ஆம்லெட் பண்ணு. என்னப்பா ட்ரை ஃபிஷ் எடுத்துட்டல? யாருக்குப்பா அது? இப்போ ஏதோ உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கிட்ட விற்று இந்த கருவோட வாங்கிட்டுமா நான் நம்ம கோடிக்கணக்கில் வேலை போகிற கருவோட அது போதும்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 5 வந்து தொலை. ஆனா அதுல இருந்து நீ ஒண்ணுதான் எடுக்கணும், அதுக்கு மேல நீ எடுக்கவே கூடாது. அந்த வறுத்த ஒண்ணு அந்த தூள் எல்லாம் இருக்கும் பாத்தியா, அந்த தூள் வச்சு சோறு தின்னு. நின்று என்னமோ 1000 ஏக்கர்ல ஒரு ஏக்கரை வித்து கருவோடு வாங்கி செய்யற மாதிரிதான் போட்டிருக்க நீனு. அது என்னது முட்டையா? எதுக்கு இப்ப பாயில்ட் எக்கா போட்டுனுக்குற? ஏதாவது ஜிம்முக்கு போறோமா? முட்டை நான் தான் இல்லப்பா, நான் தான் கேட்டேன். குட்டி பிரியா தான் சொல்லிச்சேன், முட்டையே எப்படி வேணா தின்னுக்கலாம், அது புரோட்டீன் தான். பொரியல் செஞ்சுக்கலாம், புர்ஜி பண்ணிக்கலாம். ஓ அப்படி வேற இருக்குதா? நம்ம வெள்ளைக்கரு சாப்பிடணும், இல்லைன்னா முட்டி வலிக்கும். வயசான காலத்துல நான் சாப்பிடுவேன். டெய்லி ஒரு பால் குடிக்கணும், டெய்லி 2 முட்டை சாப்பிடணும், ஒயிட் கரு வெள்ளைக்கரு சாப்பிடணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்கணும், நீர் சத்தா நிறைய சேர்த்துக்கணும். நான் ஏதோ திண்டு போறேன், பண்ணி திங்காட்டி போப்போம். நானும் கூட்டெல்லாம் சாப்பிடுவேன்ப்பா. முட்டை இருக்குது இல்லை, நேற்று தான் 20 முட்டை வாங்கிட்டு வந்தேன்ல. முட்டைக்கு வெங்காயம் போட்டு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? கீரை முட்டை எங்க ஆயா அப்படிதான்ப்பா எனக்கு கொடுத்தது. கூட்டு எவ்வளவு வாசனையா இருக்கு பாத்தியா? கூட்டு நல்லா இருக்கும். இந்த வாசனையா இருக்கு பாத்தியா? அந்த பருப்புக்காக, மைசூர் தாலுக்காக எப்படி வாசனையா இருக்கு. கூட்டு ரெடியா? ஓகே. நிச்சயம் இது வேத சத்தியம். யாரோ எதுக்கோ இந்த பாட்டை பாடுறாங்க. நான் பாருங்க ஒரு கருவோடுக்கும் காலிஃப்ளவருக்கும் பாட வேண்டியதா இருக்குது. ஓகே, அன்னைக்கு மாதிரி பண்ணிட்டியா?
ஆனால் இதெல்லாம் வந்து எதெல்லாம் பாப்பாவுக்கு நல்லதுன்னு பார்த்துன்னு இருந்தேன். இதெல்லாம் வேஸ்ட். அடுத்த வாட்டி நம்ம ப்ரொக்கோலி வாங்கி வச்சுக்கணும். ப்ரொக்கோலி நல்லதாம்மா. க்ரீனாக இருக்கிறது எல்லாமே நல்லதா. முருங்கீரை க்ரீனாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆகாதே. வாட் கேன் ஐ டு? ப்ரொக்கோலி ஆகும், முருங்கீரை ஆகும், வெள்ளரிக்காய், இது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்க போகிறேன். வெள்ளரிக்காய் போன டைமே வாங்கி வச்சேன். முருங்கீரை போன டைமே வாங்கி வச்சேன். வாங்கி வச்சா கட் பண்ணி இந்த வாட்டி வரட்டும். என்ன பாடுபடுத்துகிறேன் பாரு அதை. நான் எப்போ பார்த்தாலும் வாயில் ஏதாச்சும் இருக்கணும். அதுக்கு சாப்பிட்டுனே இருக்கணும். முட்டை, அப்புறம் இது ஒரு வீடியோவில் பார்த்தேன். பாதாம் நெய் போட்டு பாதாம், பிஸ்தா, அந்த வால்நட்டு அதெல்லாம் போட்டு லட்டு செஞ்சு வச்சிடலாம்ப்பா. நம்ம டெய்லி 2 லட்டு சாப்பிடணும். அதில் நம்ம அதை செய்வோம், செஞ்சு எடுத்து வைப்போம் பிள்ளைக்கு. அது எல்லாமே வெறும் ராவா சாப்பிட்றதுக்கு லட்டு மாதிரி செஞ்சு, ஸ்வீட் கம்மியாக போட்டு லட்டு மாதிரி செஞ்சு, ஒயிட் சுகரே அவாய்ட் பண்ணிடணும். ப்ரௌன் சுகர் போட்டு லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இன்னைக்கு ஒரு கேப் கிடச்சிதுன்னா போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சா புள்ள வரத்துக்குள்ள நானே தின்னு முடிச்சுட்டு உட்காந்துப்பேன். அதனால் புள்ள வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சு வைப்போம். ஓகே, ரெடியா? காயுது பாரு. சீக்கிரம் எடுத்து போடு, அள்ளி போடுப்பா. முதல்ல ஒன்று எடுத்து போட்டு அப்புறம் போடுப்பா. இதுக்கு இவ்வளோ பெரிய கடாய் வேற, இந்த 5 வறுக்கிறதுக்கு. ஏன்னா விளாட்ற சொப்பு கடாயிலே பண்ணிட்டு போயிடலாம். இது கடாயில் நல்லா வறுக்கிறது, அதனாலதான் இந்த மாதிரி வறுத்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்டா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஆஃப் பண்ணிட்டா? ரொம்ப சிம்பிள் லஞ்சா இருக்கு, பார்க்கவே நிறையவே இல்லை. நிறைய எல்லாம் இப்போ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுவே செஞ்சாலே போதும், தெய்வாம்பிரதமாக சாப்பிடலாம். உனக்கு நான் எவ்வளோ வேலை கம்மியாக கொடுக்குறேன் பார். ஆனால் எனக்கு இந்த தட்டில் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுப்பா. இத்தினூண்டு நமக்குலாம் பெரிய தட்டு, தாம்பளை தட்டு மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். கூட்டு, காலிஃப்ளவர், அவிச்ச முட்டை, கருவாடு. இவனுக்கு மட்டும் கருவாடு மட்டும் இல்ல, ஏன்னா இவன் கருவாடு சாப்பிட மாட்டான். அதனால இவனுக்கு ஓகேவா. நம்ம சாப்பிட்டு பதில் சொல்லிடுங்க. கூட்டு செமையா ஸ்மெல்லா இருக்குது, ஏன்னே தெரியல. எப்படி இருக்குது உன் தட்டை பார்க்கும்போது? கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா. இது கருவாடு, இது முட்டை, இது காலிஃப்ளவர் கூட்டு, சொரக்காய் கூட்டு, சொரக்காட்டு செய்யணும். சௌச்சௌ கூட்டு டேஸ்ட் பண்ணியா? சௌச்சௌ மேரக்காய், காய், கிரீனிஸ், உடம்பு ஃபைபர் கண்டென்ட், ஃபைபர்னா என்ன சொல்லுங்க? நீர் சத்து. ஏதோ ஒரு கண்டென்ட். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா, உடம்புக்கு நல்லதா சாப்பிடணும். சாம இந்த வெயிலுக்கு இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில்ல இருந்து தப்பிக்க முடியும். நம்ம May 4th அன்னைக்கு எப்படி ரிசல்ட் ஸ்டார்ட் சௌச்சௌ கூட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா குழம்பு? சாம்பார் தான் அந்த மாதிரி, அவ்வளோதான். ஆனால் சாம்பாரோட இது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. May 4th அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கெல்லாம் நம்ம உடம்ப நம்ம வந்து கூலிங்காக வச்சுக்கணும், உஷாரா. அதனால இதெல்லாம் நாங்கள் அப்படி பேசுவோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது செய்யணும். ஓகே, சூப்பராக இருக்கும். பருப்பு மாதிரி இருக்குதுப்பா. கூட்டு தான்ப்பா, அது பருப்பு தான்ப்பா. பருப்பு தான், என்ன சொல்றது. அது அந்த கூட்டு அப்படின்னா காயெல்லாம் வந்து குண்டு குண்டா இருக்கும் தெரியுமா, ஹோட்டல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அப்படியே தால் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. மனமே நல்லா இருந்ததுப்பா எனக்கு. கருவாடு நெத்திலி ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடணும், செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பொழுது ஜரூரா ஜாலியாக போச்சு.
நம்ம சப்ஸ்கிரைபர் நிக்கிதா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேரேஜ். ஸோ ஆல்ரெடி அவங்களோட என்கேஜ்மெண்ட் போய் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ மேரேஜ் வந்து எங்கப்பா பெங்களூர்ல தான்ல, பெங்களூர்ல மேரேஜ். ஸோ அதனால அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பி, ரைச்சூர், அவங்க அப்பா, அவங்க அம்மா, தம்பி எல்லாரும் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது. மேக்ஸிமம் நாங்களும் மேரேஜ் போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கண்டிப்பாக போவோம் எப்படியாச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சேனல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.